என்னங்கடா இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாருடா சேகர்? வேற யாரு? நான் தான். டேய் தம்பி, இவனை பாரு, முதுகுல ஓடு, அதுல 4 கோடுன்னு பார்க்க ஒரு விகாரமா இருக்கான். இவனை வச்சு 7 இன்ஸ்டன்ஸ்ல ஒரு படம் எடுத்து அதுலயே ஒரு 1000 கோடி சம்பாதிக்கலாம் போல. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க போடாங்கடி வந்துருச்சு. மரியாதையா கையெடுங்க ரஜினி. வேண்டாம் கமல். சொன்னா கேளுங்க ரஜினி. இந்த கமல் பத்தி உங்களுக்கு தெரியாது. அதேதான் நானும் சொல்றேன். இந்த ரஜினியை பத்தி உங்களுக்கு தெரியாது கமல். திருப்பி அடிப்பியா? 500 ஒரு 10, 100 ஒரு 20, 50 ஒரு 20, 8235 ரூபா 50 ஆச்சு. ஒரு புது செல்லு. அவனை மாட்டாட பம்பர கட்ட மண்டையா. உன் வாயில வையம்ல, உன் வாயில வை செத்த பையில எனக்கு வச்சிருக்க. நீ இந்த பேலமும் எங்கதான் கிடக்காது. இதே ஜோலியாவே அலையிறான். கடையில நிறைய திருட்டு போதேன்னு சிசிடிவி ஒண்ணு வாங்கி போடுங்கன்னு சொன்னா, நீயே தண்டமா தான் இருக்க, நீயே உட்காந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்கார வச்சுட்டா. கொஞ்ச நேரம் அசையாம இருந்தா நம்மளே தூக்கிடுவானுங்க. அதனாலதான் வாழை மட்டும் ஆட்டினுக்கிறேன். யாருமா வீட்டுல வாமா வெளியே வாரியா புல்ட்டு சொல்ல கொண்டு வரவா. எவ்வளவு நேரம் கட்டிட்டு இருக்கிறது? காலங்காத்தால என்ன விஷயம்? வரி வாங்க வந்திருக்கோம். வரியா? என்ன வரி? நாங்க 2 பேரும் சேர்ந்து கோயில் கட்ட போறோம். அதுக்கு வரி கேட்க வந்திருக்கோம். தம்பி பொங்கல், அப்படி போயாடுங்க. அண்ணனுக்கு தூக்கம் வருகிறது. வயிற்றுல அப்படி அழுத்தாதீங்க. கல்ல துண்ணு சாம்பார் சாதம் நான் வெளியே வந்துடும். பொங்கல், நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். காது கேக்குதா? போப்பா போய் பாரு. கல்ல பால் வடி போனோம்ல நீயும். ஐயோ, எங்கடா மாட்டிட்டேன்? என்னது கிளம்போ? ஐயோ, இதுங்களாம் சரி பண்ணதே. ஆச்சே விடு, காடு மலையெல்லாம் சுற்றுறோம். இந்த ரோடு ஓரத்துல இந்த கொடியில மாட்டிட்டேன். ஏய் விடு விடு விடு. என்ன நெரிச்சு தூக்கி போட்டோன்னு அறுவிட்டு விளையாட்டு காட்டிட்டு இருக்கா. நான் எவ்வளவு பெரிய ஏங்கிட்டேவா? ஏய் ரோட்டு விட்டு வரும். நீ நான் 10 ஆழமாவா? தூக்கி போட்டு மிதிச்சு சட்னி ஆகிறான். ஒருவன் முதலாளி தன்மேல் நிற்கிறான் குண்டு தக்காளி. கீழே விழுந்தா நான் காலி, என விட மாட்டான் என் பங்காளி. தன்மில மிதக்க கப்பல் எதுக்கு? என் நண்பன் குண்டு தக்காளி இருக்கானே அதுக்கு. நம்ம ஓடி போயிடா. நான் தனியா ஆட்டேங்கப்ப எவ்வளவு பெரிய டிராப் செஞ்சு வச்சிருக்கிறாரு. என்ன இன்ஜினியர் மூளை பாருங்க. இந்த முறை வேற யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒரு வேலை கிடைச்சிருக்குமா? அப்போ அடுத்த செட் பண்ணி கொண்டு மாப்பிள்ள யாரும் வருதுடா. ஓடுங்க. டேய், நம்மளா எதுக்கும் போயிட்டு கூடாது. நம்மளா சிங்கம். அப்படியா? அப்படின்னா அது கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வா. வேணாயிட்டே சொத்தாக்கிது இந்த மிஷினு. இது பேர் தான் மெக்கானிக் கிளீனரா? நல்லா இருக்கு. டாய் அப்படியே திரும்ப என்ன சேர்த்து கிளீன் பண்ணிடுவோம் போல. அம்மா டேய், ஜப்பான் முந்தியா ஒரு இடத்துல அமைதியா உட்கார மாட்டேன். அம்மா டேய் வலிக்குதே. அடிக்குது பத்தியா? இது ரோடு தின்னு பத்தியா? இது எப்படி இருக்க? வலிக்குதா? ஐயா போ, நீ எச்சதோட நான் பொறுமையா தான் கிளம்பு. மூஞ்ச பாரு, நடிக்காத போ. போய் உன் மம்மியை கூப்பினா போ. அதனால டஸ்டான்னு சொல்லு போ. ஏய் போற நடிக்காத. போய் போட்டு போட்டுறாத ஜப்பான் முந்தியா. ஏய் ஐயா அதானே பார்த்தேன். ஹேண்ட்ஸமா ஒரு பையன் வெளியே வந்துடக்கூடாதே. பாத்தியா, வெச்ச கண்ணு எடுக்காம பாக்குறாளுங்க. இவளுங்க முன்ன பின்ன இந்த மாதிரி ஹேண்ட்ஸமான பையனை பார்த்திருக்க மாட்டாளுங்களோ? இதுக்கு பேருதான் அழகுல மயங்கிறதோ. வீட்டுக்கு போய் முதல் வேலையா திருஷ்டி சுத்தி போட சொல்லணும் எங்க அம்மா கிட்ட. பாப்பா சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். இருக்க கேர்ள் ஃபேன்ஸ் அதிகமாகிட்டே போறாங்க எனக்கு. கட வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகும் பொள்ளாச்சி வண்டி. மாட்டிக்கிட்டான். லேசா சத்தம் போட்டதுக்கே இந்த பதறு பதறான். கார் வரட்டும், இன்னைக்கு கவுத்திர வேண்டியதுதான். அருமைடா, அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. நீதான்டா டிரைவர், உன்னைத்தான்டா வச்சு ஓட்டணும். அந்த வழியா தான் போச்சு, இந்த வழியா நான் எதிர்ப்பு போக சொல்றேன். அவன் குடும்ப
அம்மா அம்மா